அண்மைச் செய்தி. சென்னை எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். முதலமைச்சர் மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் சில அறிவுறுத்தல்களையும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? சற்று முன்னதாக சென்னை எழும்பூர் அமைந்திருக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவமனைக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சற்று முன்னதாக ஆய்வுக்கு திடீர் வந்துள்ளார். இதையடுத்து அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை நுழைவாயில் சென்றவுடனே மருத்துவமனை நுழைவாயில் முழுவதுமாக மூடப்பட்டு அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அவர் சட்டமன்றத்தில் இருந்து புறப்படுவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னதாகத்தான் இவர் இங்கு மருத்துவமனைக்கு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த திடீர் ஆய்வானது நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மகப்பேறு மருத்துவமனையின் 3வது தளத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மகப்பேறு வசதிகள் இருக்கக்கூடிய அந்த அறை வரை சென்றிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனையினுடைய இயக்குனர் மற்றும் மற்ற அதிகாரிகள் அலுவலர்களுடன் சென்று மருத்துவமனைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன என்பதை கேட்டதாகவும் இந்த நிலையில் கடந்த வாரம் ஒரு பெண் ஒருவர் மருத்துவமனையில் உள்ள சீர்கேடுகள், சரியான பராமரிப்பு, அங்கு வரக்கூடியவர்களுக்கு எளிதில் ஒரு சிகிச்சை பெற முடியாத சூழ்நிலை இருந்து வருகிறது. மேலும் பராமரிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறித்தும் ஒரு வீடியோவில் பதிவிட்டதாகவும் அந்த பதிவை கண்டவுடன் அந்த பதிவானது அடுத்து இந்த தமிழக முதல்வர் சற்று முன்னதாக மருத்துவமனைக்கு திடீர் ஆய்வுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் மருத்துவ இயக்குனர் மற்றும் மருத்துவ அதிகாரிகளுடன் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நபர்கள் என்னவாக இருக்கும், நாள் ஒன்று மட்டுமல்லாமல் மாதத்திற்கு எத்தனை குழந்தைகள் இந்த மருத்துவமனையில் பிறக்கிறது, அந்த குழந்தைகளில் ஏற்படக்கூடிய மகப்பேறு பிரசவத்தின் போது குழந்தைகள் இறப்பு ஏதேனும் உள்ளனவா, அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகள் என்னவாக இருக்கிறது, மேலும் இதை எந்த மக்களுக்கும் மகப்பேறு உதவி பெறுவதற்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும், ஒரு தரமான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும், இருப்பவர்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய மகப்பேறு மருத்துவமனை என்பதால் இங்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை வேறு மாற்றி வருபவர்கள் எந்த விதமான சிகிச்சைகளை உடனடியாக பெறுவதற்கான வசதி வாய்ப்புகளை செய்து தர முடியும், அதற்கான கட்டமைப்பு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மருத்துவ இயக்குநர்கள் மற்றும் மருத்துவ அலுவலர்களிடம் கேட்டறிந்ததாகவும் தெரிகிறது. அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் உடனடியாக அதை சரி செய்து வரக்கூடிய பெண்களுக்கு எந்த மாதிரியான மருத்துவங்கள், அதாவது உயிரிழப்பு ஏதும் ஏற்படாமல் இருக்க வேண்டும், அதே போல் அவர்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தி சென்றதாகவும் கூறப்படுகிறது.